ஹாய் எவ்ரிவன். இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து வாங்கின இந்த ESP32 மாடியூலோட பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான். இப்போது ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி நான் ரிவ்யூ ஃபர்ஸ்ட்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி ரிவ்யூ வந்துட்டு நான் யூடியூப்பில் தேடி பார்க்கும்போது அவ்வளோவா ரிவ்யூஸ் எதுவும் இல்லை. அப்போது நான் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி இப்படி வாங்கிட்டேன். இப்போது இந்த ESP32 மாடியூலாக நான் வாங்கும்போது இப்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ESP32 யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் எல்லா ESP32 மாடல் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, யூடியூப்பில் பார்த்து நிறைய வீடியோஸ் பார்த்து படிச்சிருப்பாங்க. இந்த இது எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு ஜென்ரல் நாலேஜ் கற்றுக்குவாங்க. இப்போது இந்த ESP32 மாடலில் வந்துட்டு நம்ம சும்மா இப்படி பவர் அப் பண்ணும்போது நிறைய யூடியூப் வீடியோஸில் இருக்கிறது பற்றி பார்த்தோன்னா, இப்போ இந்த மாடலில் வந்துட்டு பவர் அப் பண்ணும்போதே இதில் வந்துட்டு லைட் எரியணும். இங்கே ஒரு ரெட் லைட் இருக்கா, அந்த ரெட் லைட் வந்துட்டு எரியணும். பாருங்க, நான் இதில் பவர் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ESP32 மாடல் இருக்கா, அதை வந்துட்டு நான் இப்படி பவர் பண்ணும்போது இங்கே வந்துட்டு லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த மாடல் படி பார்த்தோன்னா இது வந்துட்டு ஒரு தடவை பிளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆகும். ஓகேயா? இப்போது இந்த மாடலை பற்றி நான் ஜென்ரலாக வீடியோஸ் பார்க்கும்போது அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, சும்மா இதை வந்துட்டு ப்ளக் பண்ணி பவரில் காட்டணும், பவர் கொடுத்தோன்னா இது வந்துட்டு ரெட் லைட் வந்துட்டு இதெல்லாம் ஆன் ஆகும். ஆனால் ஆக்சுவலாக இவங்க கொடுத்த மாடியூலில் அந்த LED வந்துட்டு ஆன் ஆகலை. அப்போ எனக்கு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் டைம் பையராக எனக்கு இந்த ESP32 மாடியூல் மேலே ஒரு ஃபால்ட்டியாக இருக்குமோன்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த பவரிங் பண்ணும்போது இந்த ஒரு இஷ்யூ. அப்புறம் நான் வந்துட்டு இந்த ESP மாடியூலில் நார்மலாக இப்போ எந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வாங்கினாலும் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதில் இருக்க பில்டின் LEDயை வந்துட்டு ஒர்க் ஆகுதான்னு நம்ம பார்ப்போம். அதுக்கான ப்ரோக்ராம் வந்துட்டு நான் ChatGPTலேருந்து காப்பி பண்ணி போட்டேன். இப்போ அந்த ப்ரோக்ராமில் நான் போடும்போது அதில் ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு பின் நம்பர் தெரியாமல் ஏதோ ஒரு நம்பர் போட்டேன், 32 சம்திங் ஏதோ போட்டேன். அப்போது வந்துட்டு அதில் பிளிங்க் ஆகலை. அப்புறம் நிறைய ஆர்டினோ ப்ரோக்ராமில் இருக்கிற மாதிரி பில்டின் LEDஸை அந்த பில்டின் LEDன்ற ஒரு பில்டின் வேரியபிள் மாதிரி அந்த வேரியபிள் போட்டால் அதில் இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த பில்டின் வேரியபிள் நம்பரில் போகும். அந்த மாதிரி போட்டு போகும், அது பிளிங்க் ஆகலை. அப்புறம் நான் வந்துட்டு நம்பர் 2 போட்டு பார்த்தேன், அப்பவும் பிளிங்க் ஆகலை. அப்புறம் நான் வந்துட்டு இது இப்போது ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இது யூஸ் பண்ணதே இல்லைன்னா இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போது நான் இந்த வந்துட்டு பில்டின் LEDயில் அது ஒர்க் ஆகலைன்னு நான் வந்துட்டு அவங்க வந்துட்டு வாட்ஸ்அப் சேனலில் அவங்க கூட சேட் பண்ணேன். நான் வந்துட்டு இப்படி ஒரு இது வாங்கியிருந்தேன், நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணேன், நீங்கள் ஒரு ஃபால்ட்டி ப்ராடக்ட்டை வந்துட்டு எனக்கு தந்துட்டீங்க அப்படின்னு சேட் பண்ணேன். அப்போ என்ன ஆச்சுன்னா அவர் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும், நான் அப்படி போட்டு ஒரு 5 மினிட்ஸில் அவர் வந்துட்டு எனக்கு கால் பண்ணி நீங்கள் தான் லக்ஷயா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஆமாம், நான் தான் லக்ஷயா, சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டப்போ, நீங்கள் வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் நாலேஜே இல்லாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க, ஒரு ESP32 பற்றி ரிசர்ச்சே பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு எங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபால்ட்டுன்றீங்க. இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் வந்துட்டு முன்னாடியே வாங்கியிருக்காங்க, அவங்க இது வரைக்கும் ஃபால்ட்டே சொன்னதில்லை. ஆனால் நீங்கள் ஒரு டெக்னிக்கல் நாலேஜே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் மெசேஜ் போடுங்க. அப்புறம் நீங்கள் ரிசர்ச்சே பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு இப்படி எங்கள் கம்பெனி மேலே இப்படி இந்த மாதிரி ட்ரஸ்ட்லாம் சொல்லி பேசுகிறது வந்துட்டு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு. நானும் சொல்லியிருக்கேன், நான் வந்துட்டு ராஸ்பெரி பை பிக்கோலாம் ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் அதில் இந்த மாதிரி ஃபால்ட்லாம் வந்ததே இல்லை. ஆனால் நார்மலாக நான் நிறைய வீடியோஸ் பண்ணால் பிளிங்க் ஆகும் அப்படின்னு நான் இப்போ சொல்லியிருந்தேன். அப்போ அவர் வந்துட்டு சொல்லியிருந்தாரு, இது வந்துட்டு இப்போ பவர் அப் பண்ணால் பிளிங்க் ஆகிற LED இல்லை, இதுக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் போட்டால் மட்டும்தான் பிளிங்க் ஆகும். அதாவது லூப்பில் வந்துட்டு ஹைன்னு இந்த LEDயோட பின்னை வந்துட்டு ஹைன்னு ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது பிளிங்க் ஆகும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நானும் அந்த ப்ரோக்ராம் போட்டேன்னு சொன்னேன். நான் வந்துட்டு ப்ரோக்ராமில் போட்டு பார்த்தேன், இது வந்துட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னப்போ, சரி மாடலில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்துட்டு அதை கம்ப்ளீட்டாக ரீஃபண்ட் பண்ணி தந்துடுறோம். ஆனால் நீங்கள் வந்துட்டு இனிமேல் என்கிட்ட வாங்கவே வேணாம், நீங்கள் இனிமேல் வேறு ஏதாச்சும் நம்பர்லேருந்து ஆர்டர் போடுறீங்கனாலும் போடாதீங்க அப்படின்றாரு. இதோ ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுகிற விதமாக. அதுக்கப்புறம் சரி நானும் அதுக்கப்புறம் நான் பேசி கட் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் வந்துட்டு இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேன். கம்ப்யூட்டரில்
அந்த ப்ரோக்ராம் திரும்பியும் போட்டு அது ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேன். அப்போ அது ஒர்க் ஆகலை, அந்த பில்டின் எல்இடி வந்து ஒர்க் ஆகலை. அப்புறம் நான் வந்துட்டு அவர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார், அது வந்து ஜிபிஐ பின் 2ல் வரும், நீங்கள் நம்பர் 2 போட்டு பாருங்கள், அதுதான் டிஃபால்ட் எல்இடிக்கான பின்னு அப்படின்னு போட்டிருந்தார். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ESP32 மாடியூலோட பின்னு பார்த்தோன்னா இந்த பில்டின் எல்இடி வந்துட்டு ஜிபிஐ பின் 2லையும் கனெக்ட் ஆகலை. நான் 2 போட்டு ஒர்க் பண்ணி பார்த்தா அது வந்துட்டு பிளிங்க் ஆகவே இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ப்ராடக்டை விற்றவரைக்கே அந்த ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் தெரியாமல் இருந்திருக்கு. இப்போது இந்த ESP32 மாடியூல் இருக்குல்ல, இது வந்துட்டு ஒரிஜினல் ESP32 மாடியூல் இல்லை. அதாவது இது வந்துட்டு எப்படின்னா, நிறைய க்ளோன்ஸ் செஞ்சுருப்பாங்க, ESP32 மாடியூல்ஸோட க்ளோன்ஸு. இதெல்லாத்தையும் நான் வந்துட்டு இவர் சொல்லியிருந்தாரு, நான் நம்பர் 2 தான் டிஃபால்ட் பின்னு அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போ நான் வந்துட்டு அது போட்டு ஒர்க் ஆகலன்னு சொல்லி ChatGPTயில் கொஞ்ச நேரம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ நான் கண்டுபிடிச்சேன், இந்த ESP32 மாடியூலில் இருக்கிறது வந்துட்டு நாட் யூசர் கண்ட்ரோல் எல்இடி, இது வந்துட்டு யூஎஸ்பி கண்ட்ரோல் எல்இடி. அந்த யூஎஸ்பி கண்ட்ரோல் எல்இடியை வந்துட்டு நம்மளால் யூஸரால் ப்ரோக்ராம் போட்டாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து என்ன மாதிரி ஒரு எல்இடினா, இப்போ ஏதாச்சும் ப்ரோக்ராம் அப்லோட் ஆகுதுன்னா இது லைட்டாக ஃப்ளிக்கர் மட்டும்தான் ஆகுதே தவிர, இது வந்துட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டாக பிளிங்க் ஆக மாட்டேங்குது, ஒரு மாதிரி கான்ஸ்டன்ட் லைட் எரிஞ்சுக்கிட்டே எல்லாம் இருக்க மாட்டேங்குது. ஜஸ்ட் ஒரு ஃப்ளிக்கர் இல்லை, அது ஒரு மாதிரியான இது. இந்த எல்இடி ஒழுங்காக ஒர்க் ஆகலை, பவர் சப்ளை ஒழுங்காக இல்லைன்னா லைட் எந்த மாதிரி எரியுமோ அந்த மாதிரி தான் எரியுது. அதாவது இந்த ப்ராப்ளம் வந்துட்டு அந்த மாடியூல் இல்லை, மாடியூல் வந்துட்டு பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங் தான், ஆனால் அந்த எல்இடியில் தான் ஏதோ சம் ப்ராப்ளம். அது ப்ராப்ளம் இல்லை, அந்த மாடல் வந்து வேறு ஒரு வேரியண்ட்டில் இருக்கிற மாதிரி. இப்போ அதனால் நான் வந்துட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்துட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணுமோ அந்த விதத்தில் பேசலை. இப்போது ஒரு யூசர் வந்துட்டு அவர் வாங்கின ப்ராடக்ட்டு, ஆக்சுவலி நான் வந்துட்டு இது ஃபஸ்ட் டைம் தான் வாங்குகிறேன், இந்த ESP32 பற்றி எனக்கு தெரியாது. அப்போ இதை பற்றி யூடியூப்பில் வீடியோஸும் கொடுக்கல ஜென்ரலாக. இப்போ இந்த ESP32 இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி க்ளோன்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி எதுவுமே அவங்க கொடுக்கல. அப்போது நான் வந்துட்டு என்ன நினப்பேன்னா, இந்த ESP32 மாடியூல் வந்துட்டு ஃபால்ட்டி ப்ராடக்ட்னு தான் நினப்பேன். இப்போ இந்த மாடியூலில் வந்துட்டு ஃபால்ட்டி ப்ராடக்ட்ன்றத நினச்சதுனால தான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக நான் வந்துட்டு அவரை ட்ரஸ்ட் பண்ணி கேட்டதுனால அந்த நான் ஐ ட்ரஸ்டட் யூ பட் யூ கேவ் மீ ஃபால்ட் ப்ராடக்ட் அந்த மாதிரி நான் மெசேஜ் போட்டிருந்தேன். ஆனால் அவர் எனக்கு கூப்பிட்டு, எனக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை, எனக்கு இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணாமல் பேசாதீங்க அப்படிங்கிறாரு. இப்போ இந்த ஃபால்ட் வந்துட்டு என் மேலே இல்லை அந்த ஷாப்கீப்பர் மேலேயா, ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸில் அந்த அவர் பேசுவார் அவரோட ஃபால்ட்டாக இல்லைட்ட கேட்குறேன். என்கிட்ட பேசினது அந்த ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ் அவர் வீடியோ போடுவார்ல, அவர் தான் என்கிட்ட பேசியிருந்தார். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் பார்த்தோன்னா, எனக்கு வந்துட்டு டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, வேர்ஸ்ட்டுனா ஓகேஸாக தான் இருந்துச்சு. எப்படின்னா, அந்த இந்த மாடியூல் வந்துட்டு டெலிவரி பண்ண வரும்போது போட்டு அடுத்த நாள் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆர்டரு. அப்புறம் MPU 6015 நான் இன்னொரு மாடியூல் போட்டிருந்தேன். அப்போது அந்த மாடியூல் வந்துட்டு ஸ்டாக் இல்லை, அதனால 2 நாள் லேட்டாக வரும் அப்படின்னு அவங்க கால் பண்ணி சொன்னாங்க. அப்போ நானும் ஒத்துக்கிட்டேன், அது ஒரு பிரச்சனை இல்லை, அது வந்துட்டு அது ப்ராப்ளமே இல்லை. இப்போது நான் ஒத்துக்கிட்டதுனால அது ஓகே தான். இப்போ அடுத்த நாள் அது வந்துட்டு ஒரு 2 days கழித்து கோயம்புத்தூர் டெலிவரி ஆகுது.
அப்போது டெலிவரி ஆனதுக்கப்புறம் அங்கே கொரியர் பண்ணுறவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்கள் ஏரியா வந்துட்டு ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருக்குது, அதனால் டெலிவரி பண்ண முடியாது, உங்கள் ஏரியா கிட்ட ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம், அங்கே வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க வந்து வீடியோவில் போடும்போதெல்லாம் சொல்கிறாங்க அவங்க டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போது ஆனால் இங்கே அமேசான், ஃப்ளிப்கார்ட் அவங்க டெலிவரியெல்லாம் இங்கே டோர் ஸ்டெப்பில் வருது. ஆனால் இவங்க வந்துட்டு டோர் ஸ்டெப் ப்ரொவைட் பண்ணல எங்களுக்கு. அவர் வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் வச்சுட்டாரு, அங்கேருந்து எங்களை எடுத்துக்க சொல்கிறாரு. இப்போ இந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸும் அது கொஞ்சம் நல்லா இல்லை. இதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்துட்டு ப்ராடக்டை விற்றுக்கோங்க, ஆனால் அதோட ஒரு டீட்டெயில் அந்த ப்ராடக்டை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு நீங்கள் அது கூட சேர்த்து கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கே அந்த ப்ராடக்டோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் தெரியலை, அதனால தான் நீங்கள் ஜிபிஐ பின் 2 வந்துட்டு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா எல்இடி எரிஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது அந்த ப்ராடக்டை பற்றி உங்களுக்கும் தெரில. இப்போது கஸ்டமர் வந்துட்டு ஏதாச்சும் அவங்க ட்ரஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ஷாப்கீப்பராக நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்னா, நீங்கள் ஆக்சுவலி கஸ்டமரை ப்ளேம் பண்ணவே கூடாது, நீங்கள் அது உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் கஸ்டமரை ப்ளேம் பண்ணியிருக்கீங்க, இதுவும் உங்களோட ஒரு தப்பு தான். அதனால் கஸ்டமர் இப்போ நீங்கள் ஏதாச்சும் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான அந்த ப்ராடக்ட்கான எப்படி யூஸ் பண்ணணும் அதை பற்றி ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதில் மேக்ஸிமம் வந்துட்டு நார்மல் கரெக்டாக ஒர்க் ஆகிற காமனாக ஒர்க் ஆகிற ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ESP32 இதில் வந்துட்டு க்ளோன்ஸ் அதிகமாக இருக்கும். இதுக்கான ஸ்பெசிஃபிக் வீடியோஸும் யூடியூப்பில் அவைலபிளாக இல்லை. ஏன்னா இந்த ESP32 மாடல்ஸில் இந்த மாதிரி ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி நார்மலாக இல்லாத மாதிரி இந்த ஃப்ளிக்கர் ஆகிற எல்இடி இருக்கிற மாதிரி போர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ யூடியூப்பில் போடவே இல்லை. ஆனால் ஆக்சுவலி இவர் நிறைய பேருக்கு இவர் வந்துட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு விற்றுருக்கேன்னு சொன்னார். அவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா அவங்க முன்னாடியே ESP32 யூஸராக இருந்திருப்பாங்க. அப்போ அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அவர் கூப்பிட்டவர் அவர் வந்துட்டு எனக்கு இப்படி தான் யூஸ் பண்ணணும், இது இந்த மாதிரி தான் பிளிங்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஆனால் இவர் பேசுனது எனக்கு பிடிக்கல. ஆனால் இவர் பேசுகிறது வந்துட்டு எனக்கு தப்பாக தெரிஞ்சுது, அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். அவர் சொல்கிற மாதிரி நன்றி, வணக்கம்.